ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வில் பி டிஸ்கஸிங் சாப்டர் 3. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஒரு சாப்டர் இது. ஸோ என்ன மேம் இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திஸ் நாசிசம் அண்ட் ரைஸ் ஆஃப் ஹிட்லர். ஸோ இது வந்து வேர்ல்டோட கோர்ஸையே சேஞ்ச் பண்ணுச்சு. வேர்ல்டு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்துக்கும் ஹிட்லர் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஹிட்லர் வந்து நிறைய விஷயத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கொடுமையா இருக்காங்க, கொடுமை பண்றாங்க அப்படின்னா ஹிட்லர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹிட்லரை விட ரொம்ப மோசமான ஒரு ரூலரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இந்த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாசிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் அப்படிங்கிறது ஏன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ரூலர் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு லீடர் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நம்ம வில் பி சீயிங் இன் திஸ் கிளாஸ். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். ஸோ மறக்காம யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படிதான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெய்மார் ரிபப்ளிக் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஸோ வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, வெய்மார் ரிபப்ளிக்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த இஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் என்னென்ன, அண்ட் பொலிட்டிக்கல் ரேடிக்கலிசம் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ், அப்புறம் இயர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், ஹிட்லர் இதுக்கப்புறமா ஹிட்லர் எப்படி பவருக்கு வந்தாரு, அண்ட் ஹிட்லர் பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா டெமோக்ரஸிங்கிற விஷயம் அப்படியே டெஸ்ட்ராய் ஆச்சு அண்ட் திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆனது எப்படி. ஸோ அண்ட் தென் வில் பி சீயிங் த நாசி வேர்ல்டு வியூ. நாசிசம் அப்படிங்கிறதுக்கு வேர்ல்டு வியூ என்ன, அண்ட் தென் இந்த ரேஷியல் ஸ்டேட். ஸோ இந்த ரேஷியல் ஸ்டேட்டுங்கிறது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ரேஸ் அப்படின்னு என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரேஷியல் உட்டோபியா அப்படின்னா என்ன, யூத் இன் நாசி ஆர்மி என்னென்னலாம் நடந்துச்சு, அண்ட் தென் நாசி கல்ட் ஆஃப் மதர்ஹுட், art of propaganda, crime against humanity, knowledge about the holocaust. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி டார்க்கஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம். ஏன்னா ரேஷியல் ஸ்டேட் அப்படிங்கிறது, ரேஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ மேன்மேட் திங். ரேஸ் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஸோ ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரேசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேசிசம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மேன்மேட் கான்செப்ட். அப்பியரன்ஸை வச்சு யூ ஆர் டிவைடிங் பீப்புள், அதுதான் ரேசிசம். சரி என்ன அப்படின்னா, சயின்டிபிக்கலி ஸ்பீக்கிங் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு சிங்கிள் ஸ்பீஷியஸ். இன்னைக்கு இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸோட பயாலஜிக்கல் நேம் என்ன, பைனாமியல் நாமன்கிளேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ். இதுதான் வந்து பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வேர்ல்டுல ஒரே ஸ்பீஷியஸ் தான் ஹியூமன் பீயிங்ஸ். எவ்ரி ஹியூமன் பீயிங் பிலாங்ஸ் டு ஒன் சிங்கிள் ஸ்பீஷியஸ். இந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஜெனடிக்ஸ் இருக்கு, என்வாயர்மெண்டல் ஃபேக்டர் இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்தியாவிலேயே நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வேற வேற மாதிரி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேற. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் நீங்க வந்து தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்னென்ன கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கு, சம்மர் இருக்கு. வின்டர் அப்படிங்கிறது நீங்க நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மாதிரி வின்டர் கிடையாது. வின்டர் அப்படிங்கிறது நம்ம லைட்டு சம்மர்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து சம்மர் தான், சம்மர் வித் ரெயின், வெரி லெஸ் சம்மர், இதுதான் இருக்கு நம்மளுக்கு நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க மாதிரி வெரி கோல்டு, ஸ்வெட்டர்லாம் போடாமல் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரியான வின்டர் கிடையாது. மழை வந்து வரும், ஆனா அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரியான டிஃபரன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை ஒரே கண்ட்ரிலேயே அப்பியரன்ஸ்ல டிஃப்ரெண்டா இருக்காங்க. சரி நீங்க ஒரு கண்ட்ரியை விடுங்க, ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே டிஃப்ரெண்டா இருக்காங்களா இல்லையா, அது காரணம் ஜெனடிக்ஸ். ஸோ இதுல வந்து டிஃபரன்ஸ் இவங்க மேல கீழே அப்படிங்கிற விஷயமே கிடையாது. there is no one above and below in this world. So if you really want to divide people அப்படின்னா you can divide as people who are kind, people who are not kind. People who are kind are above everyone, people who are not kind are below people who are kind. அப்படி வேணா பிரிக்கலாமே ஒழிய மற்றபடி இவங்க மேல கீழே அப்படின்ற பிரிவினையே வந்து ரொம்ப தப்பு. பட் இந்த டிவிஷனை வச்சுதான் ஹிட்லர் வந்து பவருக்கு ரைஸே ஆனார். இந்த ரேசிசம்ங்கிற வச்சுதான் அவர் வந்து மேல வந்தார். ஹிட்லர் ரைஸ் ஆனதுக்கான காரணம் வந்து அவர் ஒரு ஏபிளான லீடர்
அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் அந்த ரேசிசம் வச்சு அவர் வந்து அவருக்குள்ள இருந்த ஒரு ஹேட்ரடை வச்சு வந்து ஹி பிகேம் த ஹெட் ஆஃப் தட் ஜெர்மனி. அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணி ஹியூமனிட்டிக்கு எகெயின்ஸ்டா நிறைய கிரைம்ஸ் பண்ணார். ஸோ தட் லெட் டு ஹிஸ் எண்ட் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் இஸ் வாட் வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் இன் திஸ் டாபிக். ஸோ வை வி ஹாவ் டு ஸ்டடி தீஸ் டாபிக் அப்படின்னா ஹவு யூ ஷுட் நாட் பி. ஸோ இப்போ நம்ம நிறைய லீடர்ஸை படிச்சிருப்போம். அந்த லீடர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ஹிட்லரை பத்தி படிக்கிறதுக்கு, நாசிசம் பத்தி படிக்கிறதுக்கான காரணம்னா ஹவு யூ ஷுட் நாட் பி இன் யுவர் லைஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிற ஒரு டாபிக் தான் இந்த டாபிக். ஸோ திஸ் டிஸ்கஸ் த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் அண்ட் த பாலிடிக்ஸ் ஆஃப் நாசிசம், த சில்ட்ரன் அண்ட் விமென் இன் நாசி ஜெர்மனி, ஸ்கூல்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ். And it also highlights the facts related to Nazism and how they denied various minorities. Minorities-க்கு rights எப்படி deny பண்ணாங்க. And anti-Jewish feelings-ம் democracy-க்கும் socialist-க்கும் against-ஆ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு வைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா democracy is accepted to be the best form of government. இன்னைக்கு வேர்ல்டுல எங்கெங்கெல்லாம் ரெவல்யூஷன் நடந்திருக்கோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க எதுக்காக என்ன அச்சீவ் பண்ணிருப்பாங்க? டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக், இது ரெண்டு தான் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வேர்ல்டுல there are many ways of measuring if the country has grown அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. லைக் எக்கனாமிக்கலி அவங்க சூப்பரா இருப்பாங்க. பட் அதை வச்சு பீப்புள் ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னா, if the country has grown economically and still there is democracy, people are happy. If the country has grown economically and there is no democracy, people are not happy. So ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ வெல்த் இருந்தாலும் people ஹாப்பியா இல்லைன்னா what is the use? The same way ஹிட்லரும் சரி, அவர் he promised many things. He promised to bring back the glory of Germany. ஏன்னா வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா அதான் நம்ம பார்ப்போம். வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் சண்டை போட்டாங்க. சிம்பிளா சொல்றேன், தென் வில் கோ இன்டு தி ஃபேக்ட்ஸ். நிறைய கண்ட்ரிஸ் சண்டை போட்டாங்க. கண்ட்ரிஸ்லாம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபைனலா ஜெர்மனியை பிளேம் பண்ணாங்க. ஏன்னா ஜெர்மனி லாஸ்ட் த வார் அண்ட் ஜெர்மனியை பிளேம் பண்ணி ஜெர்மனி மேல அந்த கில்ட்டை வந்து வச்சாங்க. அண்ட் ஜெர்மனி ஹேவ் டு பே பேக் ஃபார் த டெஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ ஜெர்மனிலேருந்து என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெர்மனி ஃபேஸ்ட் ஹியூமிலியேஷன். அந்த கண்ட்ரி வந்து ஃபேஸ்ட் ஹியூமிலியேஷன் டியூ டு டிஃபீட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஜெர்மனியோட டெரிட்டரிஸை பிரித்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கேப்சர் பண்ண பிளேசஸ், கேப்சர் பண்ணாத பிளேசஸ் ரெண்டையுமே வந்து திருப்பி கொடுத்தாங்க, பிரித்து கொடுத்தாங்க. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த வார் காம்பன்சேஷன் வந்து அவங்க தான் பே பண்ணாங்க. ஸோ அவங்களோட டிக்னிட்டி போனதாக அவங்க நினச்சாங்க. செகண்ட், அவங்களோட லேண்ட் போச்சு, லேண்ட் அண்ட் பீப்புள் வேர் டிவைடட். அண்ட் தேர்ட், தேவர் ஃபினான்ஷியலி புல் டவுன். ஸோ இந்த மூணு விஷயம் நடந்தனால அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்ப்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் திஸ் நாசிசம் அண்ட் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி. ஸோ நீங்கள் இந்த மூவிஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஹவு அ வில்லன் இஸ் ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி, ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு இட் வில் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் வீல் சி. In early years of 20th century, Germany fought the First World War, 1914 to 1918 தான் the First World War நடக்குது. ஆஸ்ட்ரியன் எம்பையர் கூட. ஸோ ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியன் எம்பையர் ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. they are against allies. ஸோ இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா தான் allies. ஸோ all resources of Europe were drained out because of the war. Even though இந்த வேர்ல்டு வார் 1ங்கிறது மோஸ்ட்லி யூரோப்ல தான் நடந்திருக்கும், ஆனால் இதை வந்து வேர்ல்டு வார் 1ன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் 2ல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, ஜப்பான் எல்லாமே ஏஷியால இருந்து கண்ட்ரிஸ் சண்டை போட்டிருப்பாங்க, யூரோப்ல இருந்து சண்டை போட்டிருப்பாங்க. அதர் கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் யூரோப் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். பட் ஸ்டில் இது வந்து யூரோப்ல தான் மோஸ்ட்லி நடந்திருக்கும் இந்த வேர்ல்டு வார் 1. பட் ஸ்டில் இட் இஸ் கால்ட் அஸ் வேர்ல்டு வார் பிகாஸ் யூரோப்ல இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் அவங்க காலனிஸையும் சேர்த்து சண்டைக்குள்ள வந்து விட்டுருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் இட் இஸ் கால்ட் அஸ் வேர்ல்டு வார் 1. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூரோப்ல இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வந்து ஜெர்மனி வந்து பிரான்ஸையும் பெல்ஜியமையும் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் allied forces. யார் யார் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் யார் யார் அப்படின்னு இருக்கும். ஸோ யூ குட் ஹவ் சீன் ஒட்டாமன் எம்பையர், பல்கேரியா, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஜெர்மனி, இவங்க வந்து சென்ட்ரல் பவர்ஸ். இந்த கிரீன்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா allied, பிரான்ஸ், பிரிட்டன்,
செர்பியா, ரஷ்யா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா allied forces. So Germany is fighting against these countries. So finally Germany lost. Okay, so that is the concept. And the allies strengthened. 1917ல US entry ஆனோடனே allies வந்து strengthen ஆயிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து not that strong, but when US entered the war they became very strong and they defeated Germany and the Central Powers in November 1918. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 years வந்து இந்த வார் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ நேஷனல் அசம்பிளி met and established a democratic constitution and federal structure. German parliamentல வந்து deputies were elected based on equal and universal votes cast by all adults, even including women also cast the vote. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து எப்போ நடக்குது? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. அங்கே அடல்ட்ஸ் எல்லாமே ஓட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஓவர்சீஸ் காலனிஸ்லையுமே வந்து என்ன ஆகுதுன்னா ஜெர்மனி லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல காலனிஸ், அங்கேயுமே லூஸ் பண்ணுறாங்க. ஸோ த வார் கில்ட், வார் இது வந்து அந்த வார் கில்ட் அப்படிங்கிறது வந்துன்னா அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆன அந்த குரூப் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனியை வந்து வாருக்கு ரெஸ்பான்சிபிளாக பிடிக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் தான் இந்த வாருக்கு காரணமே நீங்கள் தான். அதே மாதிரி இந்த அலைடு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து சஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காம்பன்சேஷனாக தான் ஐ ஷோ யூ த மேப். 1920ல் வந்து ரைன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அலைட் ஆர்மிஸ் வந்து ஆக்கியபை பண்ணிடுறாங்க. ஸோ 1918ல் வார் முடியுது. வார் முடிஞ்சோடனேயே ஜெர்மனி வந்து forced to take responsibility for the war and அவங்களோட லேண்டான ரைன்லேண்டை வந்து அலைடு ஃபோர்ஸஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ யூ கேன் see the picture. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் இது 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 எல்லாமே ஜெர்மனியா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1 வாட் ஹேப்பன்ட் வாஸ், இந்த பார்ட் ஆஃப் ஜெர்மனியை மட்டும் விட்டுட்டு இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, திஸ் பார்ட் இது எல்லாமே ஜெர்மனில இருந்து எடுத்து வெளியே கொடுத்துறாங்க. See, you can see that this part is joining with Belgium and this part is joining with Poland. So this part is joining with Lithuania. அந்த மாதிரி ஒவ்வொரு அதோட பார்ட் எல்லாம் எடுத்து this part North Schleswig is joining with Denmark. So இவங்களோட ஜெர்மனியோட லேண்ட் எல்லாம் எடுத்து வெளியே கொடுத்துறாங்க. அண்ட் தென் இந்த ரைன்லேண்டுங்கிற பிளேஸ் வந்து டீமிலிட்டரைஸ் பண்ணிடுறாங்க. டீமிலிட்டரைஸ்னா அங்கே எந்த மிலிட்ரியுமே இருக்கக்கூடாது, அங்கே எந்த ஃபோர்ஸஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீமிலிட்டரைஸ் பண்ணிட்டு allied forces வந்து அங்கே they are capturing it. புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் டியூ டு த வர்சைல்ஸ் ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து வேர்ல்டு வார் 1 எண்ட் ஆனது. இது மூலமாக தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் த வேர்ல்டு வார் 1 எண்ட். ஸோ வாட் ஹேப்பன்ட், இதனால இதெல்லாம் இப்போ வந்து கோர்ஸ் ஆஃப் வார் முடிஞ்சது பார்த்தோம். இதனால அந்த கான்டினென்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வார்னால நான் எப்பவுமே கிளாஸ்ல சொல்லுவேன், when there is a war, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வார் நடக்குது. இந்த வார் கண்ட்ரிக்கும் நடக்கலாம், கண்ட்ரிக்கு உள்ளேயே நடக்கலாம். அதை வந்து சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் வார்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ள 2 குரூப் சண்டை போடுறதா இருக்கலாம், இல்ல அந்த கவர்மெண்ட்டும் பீப்புளும் சண்டை போடுறதா இருக்கலாம். ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே நடக்கும் 2 குரூப் சண்டை போடுறது. அந்த சண்டை ஒரு வார் ரேஞ்சுக்கு டேமேஜஸ் கொடுக்கறதுனால அதை சிவில் வார்ன்னு சொல்லுவாங்க. சிவில் அப்படின்னா என்ன, நான் மிலிட்டரி பீப்புள், மிலிட்டரி சிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் மிலிட்டரி பீப்புள் ஆர் என்கேஜிங் இன் வார், ஸோ இட் இஸ் கால்ட் அ சிவில் வார். அந்த வார் என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து கண்ட்ரீஸ் அண்ட் கண்ட்ரீஸ்க்குள்ள நடக்கிற வாரா இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சு, இஸ்ரேல் பாலஸ்தீன்ல வந்து ஃபைட் நடந்துச்சு. அந்த மாதிரி பிட்வீன் கண்ட்ரீஸாக இருக்கலாம், வித்தின் த கண்ட்ரி சிவில் வாராக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி வித்தின் அ ஃபேமிலி, ஆர் இட் கேன் பி இன் வேரியஸ் ஸ்கேல்ஸ். என்னவா இருந்தாலும் வார்ல யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனால் டேமேஜஸ் 2 பக்கமும் தான் இருக்கும். திஸ் இஸ் த ரியாலிட்டி. புரிஞ்சுதா? இப்போ வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் படிப்பீங்க, அங்கே வந்து ஸ்ரீலங்காக்குள்ள சிவில் வார் நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம 10th நீங்கள் வர்றப்போ ஐ எக்ஸ்பிளைன் டு யூ வெரி டீட்டெயில். ஸோ அங்கே சிவில் வார் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, சின்ஹாலிஸுக்கும் தமிழுக்கும் நடக்கும். சின்ஹாலிஸ் வின் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி, ஏன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் 70 more than 70% அவங்க தான் இருக்காங்க.
மிச்சம் இருக்கிற ஒரு 20% தான் தமிழ் பீப்புள் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி ஹூ வில் வின்? த மெஜாரிட்டி வில் வின். ஆனால் டேமேஜஸ் ரெண்டு பக்கமும் இருந்துச்சு. ஸ்ரீலங்கா ஃபெல் எக்கனாமிக்கலி. அந்த மாதிரி தான் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னாச்சு? என்டையர் கான்டினென்ட் வாஸ் டிஸ்டர்ப். நாட் ஜஸ்ட் ஃபினான்ஷியலி, ஈவன் சைக்கலாஜிக்கலி. ஒய்? பிகாஸ் பீப்புள் ஹூ ஸ்டார்ட் த வார் டு நாட் ஃபைட் இன் த வார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரை யார் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க இறங்கி சண்டை போடுவாங்களா? கிடையாது. பீப்புள் ஹூ ஆர் இன் மிலிட்ரி ஆர் காமன் பீப்புள். மிலிட்ரியில் இருக்கிறவங்க சண்டை போட்டு டேமேஜ் ஆவாங்க. காமன் பீப்புள் வந்து தே ஆர் இன்னசென்ட் பட் ஸ்டில் தே கெட் அசால்டட். so many forms of assault இருக்கும். ஸோ ஒரு வார் நடந்து முடிஞ்சதுன்னா நீங்க வின் பண்றீங்களோ இல்லை தோத்து போறீங்களோ, the people are the one who are going to get affected, and that happened in the Europe. Psychologically, financially என்னாச்சு? people வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. புரியுதா? So the war of guilt and national humiliation was carried by the republic, which was financially crippled by being forced to pay the compensation. Socialist, Catholics and Democrats வந்து வெய்மார் ரிபப்ளிக் சப்போர்ட் பண்ணாங்க. இதை வந்து நவம்பர் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். இந்த நவம்பர் கிரிமினல்ஸ் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டட் த வெய்மார் ரிபப்ளிக். சோஷியலிஸ்ட், கேத்தலிக்ஸ், டெமோக்ராட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும். இவங்கள நவம்பர் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஒரு யூரோப்பியன் சொசைட்டி அண்ட் பாலிட்டியில ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுச்சு. சோல்ஜர்ஸ் வந்து சிவிலியன்ஸ்க்கும் மேல அவங்கள வந்து ரொம்பவே வந்து மதிச்சாங்க. பட் சோல்ஜர்ஸ்க்கான லைஃப் வந்து ரொம்ப மிசரபிளா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு வார்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க இல்லையா, நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா வார்ல வந்து உயிர் தப்பிச்சிருப்பாங்க, சிலர் இறந்து போயிருப்பாங்க. உயிர் தப்பிச்சிருந்தாலும் they would have got some physical damage. உடம்புல நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கலாம். இன்னொன்னா அவங்க அடியெல்லாம் பட்டிருக்காது, ஆனா அவங்களுக்கு தூக்கம் கூட வராது. ஏன்னா வார்ல அவங்க அந்த நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. they would be traumatized. சரியா? ஒரு சின்ன விஷயம் நமக்கு வந்து நடந்தாவே நம்ம வந்து ட்ராமடைஸ்ட் ஆகிற சுச்சுவேஷன்ல அவங்க வந்து அவ்வளோ பெரிய வாரையே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ சோல்ஜர்ஸை எவ்வளோதான் நம்ம மதிப்பு கொடுத்து நீ ஓஹோன்னு சொன்னாலும் அவங்களுக்கான லைஃப் வந்து வேர்ல்டு வார் 1ல ரொம்ப மிசரபிளா இருந்துச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்த சோல்ஜர்ஸோட லைஃப்பை பத்தி நான் பேசுறேன். அப்ப இருந்த டெமோக்ரஸி ரொம்ப யங்கா இருந்துச்சு, ஃப்ரைஜைல் ஐடியாவா இருந்துச்சு. யங்குன்னு அப்பதான் டெமோக்ரஸின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மொனார்க் இருந்திருக்கும், அப்புறமா டெமோக்ரஸின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. இப்போ இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஸ்ட்ராங் டெமோக்ரஸி கிடையாது. இன்னைக்கு வந்து வேர்ல்டுலேயே வந்து டாப் மோஸ்ட் பாப்புலேஷனா நம்ம கண்ட்ரி இருந்தாலுமே அசால்ட்டா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆனா அன்னைக்கு இந்த ஜெர்மனியோட டெமோக்ரஸி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ நிறைய ஒரு இன்டர்வார் யூரோப்ல இருந்த இன்ஸ்டபிலிட்டியில அந்த டெமோக்ரஸி வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்ல தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ரேடிக்கல் குரூப், ஸ்பார்டேசிஸ்ட் லீக் அப்படின்னு சொல்ற ஒரு ரேடிக்கல் குரூப் வந்து ஆர்கனைஸ் பண்ற ரேலி. இது வந்து எப்ப நடக்குதுன்னா வின்டர் ஆஃப் 1918 to 1919. ஜென்ரலி வின்டர்னு எப்ப சொல்லுவாங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, இதுதான் வின்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வின்டர் ஆஃப் 1918 to 1919ல பெர்லின் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி. இங்கதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப காமன் ஆச்சு. பீப்புள் வந்து தே ஸ்டார்டட் ஃபைட்டிங். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ரேடிக்கலிசம் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ். So what is this? Weimar Republic வந்து revolutionary uprising of Spartacist League. இது வந்து எதுக்கும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த போல்ஷெவிக் ரெவல்யூஷன் இன் ரஷ்யா ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல பார்த்தோம். ரஷ்யன் ரெவல்யூஷன், சோஷியலிசம் இன் யூரோப் அண்ட் ரஷ்யன் ரெவல்யூஷன். இதுவும் பேரலா நடக்குது. புரிஞ்சுதா? ஸோ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லெசன்ஸ் வந்து அடுத்தடுத்த லெசன்ஸை நம்ம படிப்போம், ஆனா நிறைய விஷயங்கள் பேரலா நடந்திருக்கும். இப்போ நான் வந்து ஹிஸ்டரி படிக்கிறப்போ என்ன ஆகும்னா தனித்தனியா படிச்சிருப்பேன். கடைசியில உட்காந்து கவனிச்சதா என்ன இருக்குன்னா, நார்த் இந்தியாவில ஒரு கிங்டமும் சவுத் இந்தியாவில ஒரு கிங்டமும் பேரலா இருந்திருக்கும். அது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரியும், ஓ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் தனித்தனியா இருக்கும் அப்படின்னு. இங்க அப்படிதான். அங்க போல்ஷெவிக் ரெவல்யூஷன், அக்டோபர் ரெவல்யூஷன் அங்க நடந்ததும் இங்க ஜெர்மனில இருந்த அப்ரைசிங்கும் பேரலா நடக்குது, ஒரே டைம் பீரியட்ல நடக்குது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வார் வெட்டரன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று இருக்கு ஜெர்மனில, ஃப்ரீ கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இந்த ஸ்பார்டேசிஸ்ட் லீக் அப்படிங்கிறத சப்ரஸ் பண்றாங்க. அண்ட் இங்க வந்து கம்யூனிஸ்டும் சோசியலிஸ்டும் எனிமீஸ் ஆகுறாங்க.
இந்த இடத்துல வந்து சோஷியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் ஆர் பிகமிங் எனிமீஸ். பொலிட்டிக்கல் ராடிகுலேஷன் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆஃப் 1923 ஒன்று வருது. மக்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, when will the people be very powerful is that any government, எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய மிலிட்ரி வேணாலும் வச்சிருக்கலாம். சோஷியலிசம் இன் யூரோப் அந்த லெசன்ல நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன ஆச்சுன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸே இறங்கி ரெவல்யூஷன்ல they started fighting. கரெக்டா? எந்த கண்ட்ரி வந்து நம்ம பீப்புளை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ இட்ஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ, இட்ஸ் அன் இல்யூஷன். எப்போ வந்து பீப்புள் அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்து they are believing that we are more stronger than the government itself ன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அந்த that government will lose power. Okay, so that is what happened in Russian Revolution and also here. Crisis of 1923 economic French Revolution இதுதான் நடந்திருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எப்போ வந்து உங்களுக்கு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும், பீப்புளுக்கு ஃபுட்டே இருக்காது, இனிமேல் எனக்கு லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப பீப்புள் வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஏன்னா when you have something to lose you won't fight back because அட்லீஸ்ட் இருக்கிறதையாவது காப்பாத்திக்கலாம்னு நம்ம நினைப்போம். கரெக்டா? வாட் ஐம் டெல்லிங் இஸ் சம்திங் வெரி வெரி சீரியஸ். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின், இப்போ நம்மலாம் வந்து எக்ஸாம்ல வந்து பயப்படுறதுக்கான மெயினான காரணம் என்னன்னா தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்துட்டே போவோம். பட் ஒன் திங் ஐம் ஆஸ்கிங் யூ இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? என்ன ஆகும்? மார்க் குறையும். அதுக்கு தாண்டி என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. when you feel that nothing, I'm going to lose nothing, that itself is a very big power. எக்ஸாம்ல பயப்படாம இருக்கணும்னா உள்ள போனோன்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும், மிஞ்சி போனா என்ன நடக்கும்? மார்க் கம்மியாகும், அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீங்க தெரியாத நினைச்சிட்ட கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் தெரியும். தட் இஸ் அ சீக்ரெட். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் பெட்டர், நீங்க உங்களோட லெவலை விட நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு லூஸ் இஸ் ஃபியர். இப்போ வேர்ல்டில் நீங்கள் இது வரைக்கும் நம்ம இது வந்து ஒரு மூணாவது ஃபார்ம் ஆஃப் ரெவல்யூஷன் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பார்த்தோம், ரஷ்யன் ரெவல்யூஷன் பார்த்தோம். இங்கே ஜெர்மனிலையுமே எப்போ இந்த ரெவல்யூஷன் வெடிக்குது? மூணுமே ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பீப்புளுக்கு ஃபுட் இருக்காது, தே ஹேட் நத்திங் டு லூஸ், தென் தே ஜம்ப்ட் இன்டு ரெவல்யூஷன். கரெக்டா? அப்போதான் ராடிகலிசம் வரும். அதுதான் இங்கேயும் நடந்தது. அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆஃப் 1923 என்னாச்சு அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் ராடிகலைசேஷன் டாப் மோஸ்ட்டுக்கு போச்சு. ஜெர்மனி வந்து ரெஃப்யூஸ் டு பே, எங்கனால இனிமேல் பே பண்ண முடியாது அப்படின்னு ஜெர்மனி சொல்றாங்க. அதனால பிரெஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ரர் அப்படிங்கிற ஒரு லீடிங் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை வந்து ஆக்கிபை பண்ணிடுறாங்க. அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா கோல் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா கோல் பிகேம் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியூவல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, எஸ்பெஷலி அயன் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் கோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கண்ட்ரியில வந்து அயனும் கோலும் இருக்கோ அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ரிச் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த இமேஜ் ஆஃப் ஜெர்மன்ஸ் கேரிங் கார்ட் லோட்ஸ் ஆஃப் கரன்சி நோட்ஸ் டு பை அ லோஃப் ஆஃப் பிரெட், இந்த பிக்சர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. என்னன்னா ஜிம்பாவே அந்த கண்ட்ரியோட பிக்சர் கூட இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன விஷயம் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய மணி எடுத்துட்டு போவாங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன், அன்கண்ட்ரோல் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃப்ளேஷனா சிம்பிளா சொல்றேன், மணியோட வேல்யூ கம்மியாயிடுச்சு. புரிஞ்சுதா? 5 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு அந்த சாக்லேட் 10 rupees அப்படின்னா இன்ஃப்ளேஷன். என்ன? 5 ரூபாயோட வேல்யூ போயிடுச்சு. அது 10 ரூபாய்க்கு 5 ரூபாயோட வேல்யூ வந்துருச்சு. 10 rupees has gone down for the value of 5 rupees. So that is what is a concept of inflation. இங்க வந்து என்ன அப்படின்னா ஜெர்மன்ஸ் வந்து கார்ட், அதாவது வண்டியில காசு எடுத்துட்டு போய் பிரெட் வாங்கினாங்க. ஒரு லோஃப் ஆஃப் ஒரு சின்ன இந்த லோஃப் ஆஃப் பிரெட் வாங்குறதுக்கு they have to take cart load of money. Just imagine. இது வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல தான் வர ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா வேர்ல்டு வைட்ல ஒரு பெரிய சிம்பத்தி வருது ஜெர்மனி மேல. ஐயோ ஜெர்மன்ஸ் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. இதெல்லாம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். when prices rise phenomenally high. இன்ஃப்ளேஷனே நடக்காதுன்னா இது ஒரு எக்கனாமிக் கான்செப்ட். இன்ஃப்ளேஷன் நடந்தாதான் growth இருக்கும், அது தப்பு இல்லை. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்னன்னா கவர்மெண்ட்னால அன்கண்ட்ரோலபிள் இன்ஃப்ளேஷன் நடக்குது இல்லையா, அதுதான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ எப்பவுமே இன்ஃப்ளேஷன் நடந்தா அந்த கண்ட்ரியில growth இருக்கு, இன்ஃப்ளேஷன் இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரியில growth இருக்காது. ஸோ நம்ம கண்ட்ரிலையும் இன்ஃப்ளேஷன் இருக்கும், எல்லா கண்ட்ரிலையும் இன்ஃப்ளேஷன் இருக்கிற கண்ட்ரி தான் க்ரோ ஆகும். தட் இஸ் ரைட்.
பட் என்னன்னா அந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்டு. அந்த மானிட்டரி இப்போ நம்மளதுல யார் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட கண்ட்ரோல் இருக்கும். அவங்க எப்போ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எப்போ வேணுமோ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவு கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். என்னைக்கு அந்த கண்ட்ரோல் லூஸ் ஆகுதோ, கடன்னு விலை ஏறுதோ, அந்த கண்ட்ரி விழுந்துருச்சு ஃபினான்ஷியலின்னு அர்த்தம். அதுதான் ஜெர்மனியில் நடந்துச்சு. இப்போ நான் ஒரு சின்ன சாக்லேட், ஜஸ்ட் இமேஜின் டு பை டெய்ரி மில்க் யூ ஹவ் டு டேக் அ சூட்கேஸ் ஆஃப் மணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ காசு கொடுத்தாதான் ஒரு சின்ன சாக்லேட்டே கிடைக்கும். அந்த அளவுக்கு காசு யார்கிட்ட இருக்கும்? யார்கிட்டையும் இருக்காது. கரெக்டா? அதுதான் இப்போ நீ லட்சக்கணக்கில் வச்சிருந்தாலும் நீ ஒரே ஒரு பிரெட் தான் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ த இயர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் 19 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வருது, அதுக்கப்புறமா ஒரு கிரேட் டிப்ரெஷன் வருது. 1924 to 28ல ஒரு ஸ்டெபிலிட்டி வருது. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வேர் withdrawn when the Wall Street Exchange crashed in 1929. ஸோ 1924 and 1928ல ஒரு ஸ்டெபிலிட்டி வருது. ஆனால் 1929ல வால் ஸ்ட்ரீட் கிராஷ் ஆகுது. இந்த வால் ஸ்ட்ரீட் என்னன்னா இது வந்து ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அது வந்து கிராஷ் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா வேர்ல்டோட எக்கானமியே கிராஷ் ஆகுது. இதுதான் அந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அடுத்த 3 வருஷம் 1929லேருந்து 1932 வரைக்கும் வந்த ஒரு பெரிய டிப்ரெஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் நடந்துச்சு. நேஷனல் இன்கம் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து ஹாஃப் ஆயிடுச்சு. எவ்வளோ இன்கம் இருந்துச்சோ அப்படியே பாதி ஆயிடுச்சு நேஷனல் இன்கம். வால் ஸ்ட்ரீட் கிராஷனோட கம்ப்ளீட்டா கண்ட்ரி வேர்ல்டு லெவல்ல பெரிய ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சு. ஸோ எக்கானமி ஆஃப் ஜெர்மனி வாஸ் த வர்ஸ்ட் ஹிட். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப மோசமா இருந்தாங்க. ஸோ திரும்ப டைம்லைன் சொல்ல நல்லா கேளுங்க. 1918ல வேர்ல்டு வார் 1 முடியுது. 1920ல ரைன்லாண்டை யார் கேப்சர் பண்றாங்க? பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன் கேப்சர் பண்றாங்க. ஸோ டீமிலிட்டரைஸும் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த 1918 அண்ட் 1919 விண்டர்ல வந்து ஒரு ரெவல்யூஷன் வருது. எஸ்பெஷலி 1923ல ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வர்றப்போ ஜெர்மனில ரேடிக்கலிசம் டாப்புக்கு போகுது. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1929 வரைக்கும் ஓகேன்னு ஸ்டேபிள் ஆனப்போ 1929 to 1932 ஒரு பெரிய டிப்ரெஷன் வேர்ல்டு வைட்ல வருது. இது வரைக்கும் ஜெர்மனி சஃபர் ஆகிருக்காங்க, வேர்ல்டே சஃபர் ஆகுது. அந்த வேர்ல்டுலயே வஸ்டானது யாரா இருந்தாங்கன்னா ஆல்ரெடி ஜெர்மனியா இருந்தாங்க. அப்ப இன்னும் அதாவது திஸ் இஸ் த பாட்டம் யூ கேன் ஹிட், யூ ஃபெல் பிலோ த பாட்டம். அதுதான் இந்த ஜெர்மனியோட சிச்சுவேஷன். அதை விட வேர்ஸா போகவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்ததை தாண்டி ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் ஜெர்மனிக்கு வந்துச்சு. ஸோ கிரேட் டிப்ரெஷன் 88 years on from the crash which shook the world. ஸோ வேர்ல்டு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. Workers became jobless and went on streets with placards saying willing to do any work. Youth indulge themselves in criminal activities. ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி they are not stable. அப்போ எப்படியாவது நான் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல யூத் ஸ்டார்டட் பிகமிங் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் மிடில் கிளாஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் மென் வேர் ஃபில்ட் வித் ஃபியர் ஆஃப் proletarianization, anxiety of being reduced to ranks of working class or unemployment. Politically வெய்மார் ரிபப்ளிக் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு. ஸோ ரிபப்ளிக் அப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கிற காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் வேர்ல்டு வைட்ல கிடையாது. ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. மிடில் கிளாஸ்க்கு என்ன பயனா, மிடில் கிளாஸ் அண்ட் பிசினஸ் பீப்புள் அப்பதான் கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. அதாவது மிடில் கிளாஸ் யாருன்னா ஒர்க்கர் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு they have gained some property ஆனால் they are in middle class. இப்போ உங்களுக்கு என்ன பயம்னா எங்க திரும்ப நம்ம ஒர்க்கர் கிளாஸ்க்கே போயிடுவோமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ வெய்மார் ரிபப்ளிக் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி. ஸோ டியூ டு சம் இன்ஹரண்ட் டிஃபெக்ட்ஸ் அன்ஸ்டேபிள் அண்ட் வல்னரபிள் டிக்டேட்டர்ஷிப். இப்போ வந்து வெய்மார் ரிபப்ளிக்ல ஆல்ரெடி ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. அந்த டைம்ல இவங்க வந்து யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. they were very vulnerable to become a dictatorship. டிக்டேட்டர்ஷிப்னா என்னன்னா சிம்பிளா சொல்றேன், டிக்டேட்டர் அப்படின்னு என்னன்னா ஒன் ஹூ டிக்டேட்ஸ் த ரூல் அண்ட் பீப்புள் ஆர் ஃபோர்ஸ்டு டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
ஸோ அதான் இந்த டிக்டேட்டர்ஷிப். ஏன் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்றாங்க? டிக்டேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வந்து சொல்றேன், நீங்க இதுதான் கேட்கணும், நீங்க இதுதான் பண்ணணும், நீங்க வந்து என்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது, நான் சொன்னா சரி, தவிர நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்க பண்ணல அப்படின்னா உங்களை நான் ரொம்ப மோசமா பனிஷ் பண்ணுவேன் அப்படின்றது தான் டிக்டேட்டர்ஷிப். ஸோ ஜெர்மனி அந்த நிலைமையில இருக்கு. ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு வல்னரபிள் சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஒன் இன்ஹரண்ட் டிஃபெக்ட் வாஸ் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை அங்க ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லை ஜெர்மனியில. இன்னொன்று வந்து ஆர்டிகல் 48. 2 ரீசன்னால அது டிக்டேட்டர்ஷிப்புக்கு வல்னரபிள். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு கண்ட்ரியில எப்பவுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அது என்ன வேணாலும் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஜெண்டர் பேஸ்டு டிஃபரன்ஸா இருக்கலாம், ரிலீஜன் பேஸ்டு டிஃபரன்ஸா இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களோட ஆரிஜின் பேஸ்டு டிஃபரன்ஸா இருக்கலாம், என்ன கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற டிஃபரன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு கண்ட்ரி எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, எல்லாருக்கும் ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாதான் அந்த கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்தியாலேயே ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் முக்கியமான விஷயம். இப்போ லோக்சபா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அந்தந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பொறுத்து நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க இருப்பாங்க. அதனாலதான் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான டெமோக்ரஸின்னு நான் சொல்றேன். பட் இங்க அப்படி கிடையாது. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்ல, அந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஆர்டிகல் 48. ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த இந்த இருக்கு இல்லையா, இந்த எமர்ஜென்சி இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்குமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இதுல இருந்தா எடுத்திருக்காங்க. இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பிரசிடென்ட்டுக்கு பவர் வரும், நிறைய பவர் வரும். இன்னைக்கும் நம்ம கண்ட்ரிலயும் இதுதான் சுச்சுவேஷன். இந்த வெய்மார் ரிபப்ளிக்ல இருந்தா இந்த எமர்ஜென்சிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 48ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஆர்டிகல் 48 ஆஃப் வெய்மார் ரிபப்ளிக்ஸ் கான்ஸ்டிடியூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பிரசிடென்ட்டுக்கு பெரிய பவர் வரும். என்ன பவர்னா, சிவில் ரைட்ஸை கேன்சல் பண்ற பவர். சிவில் ரைட்ஸ் என்னன்னா, லெட்ஸ் டேக் தட் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ஈக்குவல். நம்ம கண்ட்ரில என்ன ஆகும்னா, நம்ம கண்ட்ரில ஆர்டிகல் 14ல இருந்து லெட்ஸ் சே ஆர்டிகல் 36 வரைக்குமே 35 வரைக்குமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, we have fundamental rights. இதுல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 19, 20, 21 இந்த 3 தவிர எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கேன்சல் ஆயிரும் நம்ம கண்ட்ரில. அதே மாதிரி ஜெர்மனில என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தா பிரசிடென்ட் கேன் கேன்சல் ஆல் த சிவில் ரைட்ஸ் அண்ட் ரூல் பை டிகிரி. இதுதான் வந்து ஒரு சுச்சுவேஷனா இருக்கு ஜெர்மனில. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா, இதுக்கப்புறமா ஜெர்மனில எப்படி டிக்டேட்டர்ஷிப் வந்துச்சு, ஹவு தே பிகேம் வல்னரபிள் டு டிக்டேட்டர்ஷிப் அண்ட் ஹவு ஹிட்லர் ரோஸ் இன் தி சிச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? பாய் பாய், டேக் கேர், ஐ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.